ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் சர்க்கிள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தீன் தயாள் ஸ்பார்ஷ் யோஜனா என்ற ஸ்கீமில் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுவதற்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/9/2024, அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் 6 வரைக்கும் டைம் கொடுத்து இருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நாம் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஜாபை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அல்லது நீங்கள் www.tamilnadupost.cept.gov.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் அந்த வெப்சைட். இதில் நீங்கள் மோர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் வரும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு மாதமாக உங்களுக்கு லிங்க் வந்துட்டுருக்கு. இதில் நம்ம வந்து பர்டிகுலர் இந்த ஸ்கீம் எங்கே இருக்கு இதுதாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதுதான் அந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த திட்டம் பற்றி 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியருக்கு தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் சர்க்கிளில் நடத்தப்படும் குயிஸ் அண்ட் பிலேட்லி ப்ராஜெக்ட், அதாவது தபால் தலை வினாடி வினா மற்றும் தபால் தலை திட்டத்தின் அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த ப்ராஜெக்டில் விருது பெறுவதற்கு கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, அப்ளிகன் இந்தியாவிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் மாணவராக 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஒரு தபால் தலை கிளப் இருக்க வேண்டும் மற்றும் கேண்டிடேட் கிளப்பின் உறுப்பினராக இருக்க வேண்டும். சப்போஸ் ஸ்கூலில் பிலேட்லி கிளப் இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓன் பிலேட்லி டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களையும் கன்சிடர் பண்ணுவாங்க. கேண்டிடேட் குட் அகடாமிக் ரெக்கார்ட் எடுத்திருக்கணும். மினிமம் 60% மார்க் எடுத்து இருக்க வேண்டும். SC/ST பிரிவினருக்கு 55% மார்க் எடுத்து இருக்க வேண்டும். பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், தற்போதைய நடப்புகள், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், ஜியோகிராஃபி, இது லோக்கல் அண்ட் நேஷ்னல் ரெண்டுத்துலேருந்தும் கேட்பாங்க. அப்புறம் பிலேட்ரி ப்ராஜெக்ட் ஷுட் நாட் பி மோர் தென் 4 to 5 pages. Student may use not more than 16 steps and more than 500 words. அதுக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக காட்டின போல தான். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 6/9/2024. கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே நம்ம அனுப்ப முடியும்ட்டு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. ஸோ அந்தந்த சர்க்கிளில் நீங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இங்கே நீங்கள் சென்ட் பண்ண முடியும். முக்கியமாக இந்த என்வலப் கவர் மேலே தீன் தயாள் ஸ்பார்ஷ் யோஜனா 2024-25 அப்படின்னு முக்கியமாக நீங்கள் டைப் பண்ணி இருக்கணும். டேட்டு முடிஞ்சு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் கவனமாக இந்த இதுவை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள், 8th 9th அப்ளிகேஷனில் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லைன்னா நாட் பை அப்ளிகபிள் நீங்கள் எழுதினோம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கிராஸில் சைன் பண்ணிவிடுங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் தப்பு இல்லாமல் என்ட்ரி கொடுத்துடுங்க. மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம்லாம் பார்த்து எழுதிடுங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ, டிசி மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ கொடுத்துடுங்க. கிளாஸ் என்ன வகுப்பு, எந்த இயர், நேம் ஆஃப் த ஸ்கூல். ஸோ லாஸ்ட் இயர் என்ன நீங்கள் ஃபைனலில் எவ்வளோ % மார்க் எடுத்தீங்களோ இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. பிலேட்டிக் டெபாசிட் அக்கௌண்ட் எஸ் ஆர் நோ. எஸ் இருந்ததுன்னா எஸ்ன்னு போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்ஸ், டேட் ஆஃப் ஓப்பனிங் இல்லை பிலேட்டிக் டெபாசிட் அக்கௌண்ட் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. ஸ்கூலில் மெம்பராக இருந்ததுன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோன் கொடுங்க. கிளப் மெம்பர்ஷிப் நம்பரையும் கொடுத்துருங்க. உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸை தப்பு இல்லாமல் என்ட்ரி கொடுத்துருங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடியை நீங்கள்
எழுதிடுங்க. பிளேஸ், டேட், உங்கள் சிக்னேச்சர், அட்டஸ்டட் பை த இன்ஸ்டியூஷன், உங்கள் ஸ்கூலோட கையெழுத்து போட்டு கொடுத்துடுங்க. இதெல்லாம் வந்து ஆப்வியஸ் யூஸ், அவங்க பார்த்துப்பாங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட சர்க்கிளில் போய்ட்டு கூட நீங்கள் விசாரிக்கலாம். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக கடைசி தேதிக்குள்ளே ஃபில் பண்ண அப்ளிகேஷனை அனுப்ப முடியும், அல்லது நேரடியாக சென்றும் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வரலாம். தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் கல்லூரி மாணவர்கள் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் படித்திருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.